பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். இந்த நாளிலே கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு ஒரு காரியமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லேலூயா. இவர் திரியேக தேவன்ல ஒருவராய் கூட இவர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அல்லேலூயா, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. ஜெபம், இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம்முடைய சரீரங்களை நிரப்புவார்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜெபத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் நாம் பிரிக்கவே முடியாது. ஜெபம் பண்ணாத ஒருவருக்குள்ளவும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிரப்பப்படுகிற அனுபவத்தை நாம் பார்க்க முடியாது. அப்போ இந்த ஜெபம், நாம் எப்பெல்லாம் நாம் ஜெபம் பண்றோமோ அப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். முதல் திருச்சபையில பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அது எப்போ வந்தார்னு கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்து ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் 120 பேர் அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்து கூடி வந்து அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரும் சத்தத்தோடு கூட அவர்கள் மேல் அவர் வந்தார். அல்லேலூயா. அன்னைக்கு எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். அல்லேலூயா. அந்த விளைவினால ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு ரிவைவல் அன்னைக்கு வந்தது அந்த இடத்துல, எருசலேம்ல. அல்லேலூயா. அதே போலதான் இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரணுமா, அவர் உங்களை நிரப்ப வேண்டுமா, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்க, மார்க்ல லூக்கா 3வது அதிகாரம் 21, 22 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். அல்லேலூயா. ஜெபம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆனா இயேசுவும் ஞானஸ்நானம் எடுத்து அவர் ஜெபம் பண்ணுகையில் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்தாராம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரணுமா, உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணுமா, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணாத ஒருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர், இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர் தேற்றரவாளராம். அல்லேலூயா. நம்மை தேற்றுவார், நம்மை கம்ஃபர்ட் பண்ணுவார், நம்மை ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. நாம் துக்கமாய் இருக்கும் பொழுது, நாம் வேதனையாய் இருக்கும் பொழுது, நாம் கண்ணீரின் பாதையில போகும்பொழுது இவர் நமக்குள் இருந்து நம்மை ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் வரும். இந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இல்லைன்னா ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வர வேண்டுமானால் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணினால்தான் இந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வருவார். பாருங்க, இவர் இன்னொரு காரியம் வசனம் சொல்ல, அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. பலன், நம்முடைய வியாதியில பலன், நம்முடைய போராட்டத்துல பலன், பிரச்சனையில டிப்ரெஷன்ல இருக்கும் போது நமக்கு ஒரு பலன். அப்போ இந்த பலன் எப்ப நமக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போதுதான். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டுமானால் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, தாவீது கோலியாத்தை மேற்கொண்டான். அந்த ஒரு அசுரனை அவன் மேற்கொண்டதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷனால் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. தாவீதுடைய பலத்தினால் அதை மேற்கொள்ள முடியாது. ஆனா அந்த தாவீதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடினாலே அந்த தாவீது கோலியாத்தை மேற்கொண்டார். சிம்சோன், ஒரு பால சிங்கம் அவனை மேற்கொள்ள வரும் பொழுது இந்த சிம்சோனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்கினதினாலே அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல அவன் கிழித்து போட்டானாம். அல்லேலூயா. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களை, பிரச்சனைகளை நாம் கிழித்து போட வேண்டுமானால் இந்த பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அந்த வல்லமையினால் நாம் நிரப்பப்படும் பொழுதுதான் இந்த பிரச்சனைகளை நாம் கிழித்து போட முடியும், நாம் ஓவர் கம் பண்ண முடியும், நம்மளால ஜெயிக்க முடியும். ஏன் இன்னைக்கு நம்மளால ஜெயிக்க முடியல? ஏன் நம்ம அதிகமான டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்குள்ள போகிறோம்? ஏன் நம்மளால ஒரு சின்ன வியாதியை மேற்கொள்ள முடியல, ஒரு சின்ன பிரச்சனைகளை நம்மளால மேற்கொள்ள முடியல கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படல. நாம் நிரப்பப்படுகிற அனுபவம் நமக்குள்ள வேணும்.
நாம் நிரப்பப்பட வேண்டுமானால் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த ஜெபம் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கொண்டு வரும். அல்லேலூயா. ஆகையினால் இந்த காலை நேரத்துல எதை குறிச்சும் சோர்ந்து போகாதீங்க. ஆவியானவர் வரும் பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். இவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். இவர் உங்களுக்குள்ள வரும்போது சகல விதமான ஆறுதல் உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வர வேண்டுமானால் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆகையினால் இந்த காலை நேரத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. உங்களை வழி நடத்துவார். ஆமென்.